இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் எசாயா 51 அதிகாரம் 3 இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். ஆண்டவர் சீயோனை தேற்றுவார், பாழடைந்த அதன் பகுதிகள் அனைத்திற்கும் ஆறுதல் அளிப்பார். வனாந்தரத்தை ஏதேன் போலவும் பாலைவனத்தை ஆண்டவரின் தோட்டம் போலவும் ஆக்குவார் என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இது நமக்கு ஒரு விதமான அமைதியையும் மன நம்பிக்கையையும் தருகிறது. எங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல வறண்ட பாலைவனம் போல எங்களுடைய சூழ்நிலைகள் இருக்கும். நம்முடைய மனம் உடைந்திருக்கலாம், கனவுகள் சிதறி போயிருக்கலாம், எதிர்காலம் வெறுமையாக தோன்றியிருக்கலாம். ஆனால் இந்த வசனம் நமக்கு சொல்லுவது என்னென்றால், உன்னுடைய வாழ்க்கை வறண்டதாக இருந்தாலும் அதை நான் ஏதேன் தோட்டமாக மாற்றுவேன் என்று எங்களுடைய ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆண்டவர் நம்முடைய பாழான இடங்களை பார்த்து பயப்பட மாட்டார். அவர் அதை மாற்றும் வல்லமை உள்ளவர். நம்முடைய கண்ணீர் நிலத்தை கூட அவர் சந்தோஷ தோட்டமாக மாற்றுவார். நாம் இழந்த மகிழ்ச்சி, இழந்த சமாதானம், இழந்த நம்பிக்கை இவற்றை மீண்டும் புதுப்பிக்கிறவர் நம் தகப்பன். அதனால இன்றைக்கு என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைக்காம இது என் வனாந்தரம் என்று அழாதீங்க. ஏனெனில் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வனாந்தரத்தை நான் ஏதேன் போல மாற்றுவேன் என்று. நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான், ஆண்டவரை நம்பி அவருக்காக காத்திருக்க வேண்டும். இன்று இந்த வசனம் நமக்கொரு சிறந்த பாடத்தை கொடுக்கிறது. வறட்சிக்கு முடிவு உண்டு, வாழ்வுக்கு புதுப்பிப்பு உண்டு, கண்ணீருக்கு பதிலாக ஆனந்தம் வரும். ஆண்டவர் எங்களுடைய துக்கங்களுக்கும் எண்ணெய்களுக்கும் பதிலாக அவர் சகல நன்மைகளாலும் ஆசீர்வாதங்களையும் எங்களை நிரப்புவார். ஆனால் அதெல்லாம் எங்களோட வாழ்க்கையில் கிடைக்கணும்டா நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். ஆண்டவருடைய காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு நாங்கள் எங்களுடைய மனதாலையும் உடலாலையும் தயாராக இருக்கணும். எனவே உங்களோட வாழ்க்கையில் எந்த பகுதியும் பாழடைந்து போயிருந்தாலும் ஆண்டவர் அதை மீண்டும் மலரச் செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருங்க. அவர் ஆறுதலின் தகப்பன், மாற்றத்தின் தேவன், புதுப்பிக்கும் தகப்பன். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தகப்பனே, எங்களோட வாழ்க்கையில வனாந்தரங்களை உம்முடைய தோட்டமாக மாற்றும் கிருபையை எங்களுக்கு தந்தருளும். உடைந்த இதயங்களை ஆறுதல் செய்து நம்பிக்கையால் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும். ஆண்டவர்கிட்ட உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஒப்புக்கொடுங்க. அவருடைய அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருக்கும். இந்த தவ காலத்தில் நாங்கள் ஆழமாக சிந்திக்க, தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த புனித வாரத்தில் புனிதமான பண்புகளையும் நடவடிக்கைகளையும் விடயங்களையும் நாங்கள் கடைபிடிக்க தொடர்ந்து ஆண்டவருக்குள்ளாக வாழுவோம். ஆமேன்.